ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. எனது செல்ல குழந்தையே, வாழ்க்கை என்றாலே மகிழ்ச்சியும் துக்கமும், கடினமான நேரமும் நல்ல நேரமும் எல்லாமே கலந்த வட்டம்தானே. இப்போது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதோ இல்லையோ, கெட்டது தவறாமல் நடக்கிறது என்று சொல்வதற்கேற்றாற் போலதான் கஷ்டங்களை மட்டுமே சந்தித்து வாழ்ந்து வருகிறாய். ஆனால் இப்போது நான் என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்வதை கேட்டால் நீ நிச்சயம் முகம் மலர்ந்து எனக்கு நன்றி சொல்வாய். ஏனெனில் இப்போது உனக்கான நல்ல நேரம் வரப்போகிறது என் செல்லமே. துன்பங்களால் வீழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எனக்கு இனிமேல் சந்தோஷமே கிடைக்காதா? நிம்மதியாய் நான் வாழவே மாட்டேனா? நானும் என் குடும்பமும் எப்பொழுதுதான் மகிழ்ச்சியாய் சிரிந்து சந்தோஷமாய் பேசி வாழப்போகிறோமோ என வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் உன்னை கை கொடுத்து காப்பாற்றி உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் கிடைக்கச் செய்து நடக்க வேண்டியதையெல்லாம் நடத்தி கொடுத்து எப்போதும் நீ சந்தோஷமாய் முகம் மலர்ந்து புன்னகைத்துக் கொண்டே வாழும்படி செய்ய வந்துள்ளேன். அதனால்தான் இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாகவே உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து விடுவேன். நீ கவலை கொள்ளாதே. கவனமாக மட்டும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் செயல்களை பார்த்து கொண்டே இரு என உன்னை எச்சரிக்கை செய்தும் கவனத்தோடு வாழும்படி உன்னை விழிப்புணர்வை உருவாக்கியும் உன்னை உயர்வாய் வாழ வைப்பதற்காக வந்துள்ளேன். மற்றவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் நினைக்கட்டும். ஆனால் யாராவது உன்னை அவமரியாதை செய்து பேசும்போது அவர்கள் கண் முன்னால் நீ அமைதியாக இருந்தாயே ஆனால், அவர்கள் அவமதிப்பதை நீ அப்படியே ஏற்றுக்கொள்ள தொடங்கினாயே ஆனால், நீயே உன்னை அவமதிக்கிறாய் என்றுதானே அர்த்தம். முடிந்த அளவிற்கு உனக்கு மரியாதை இல்லாத இடங்களில் நிற்காமல் நடந்து போக பழகு. வேறு வழியே இல்லை, அங்குதான் நின்றாக வேண்டும் என கட்டாயம் இருந்தால் உடனே அவர்களை நேருக்கு நேராக எதிர்த்து உன் பக்கம் உள்ள நியாயத்தை சொல்லப்பார். கேட்காதவர்கள் எதிரில் நீ ஏன் நிற்க வேண்டும்? முடியவில்லை என்றால் அடுத்த நிமிடமே அவர்களை மதிக்காமல் அங்கிருந்து கடந்து போக கற்றுக்கொள். உன் தலைவிதியை நீயே கட்டுப்படுத்துவதற்கு தேவையான சக்தியை நான் உனக்குள் கொடுத்துத்தான் வைத்திருக்கிறேன். நீ உன் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து உன் வாழ்வில் நடக்க வேண்டிய விஷயங்களை உன் கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் வேறு யாராவது உன்னை கட்டுப்படுத்தி அவர்கள் சொல்வதையெல்லாம் நீ செய்யும்படி வைத்து உன்னை அடிமையான ஆளாக மாற்றி விடுவார்கள் என் செல்லமே. நீதான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் யோசனைகளையும் எண்ணங்களையும் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். தவறான விஷயங்கள் என்பது தவறுதான். அதை 1000 பேர் செய்தாலும் அது சரியான விஷயமாக மாறிவிடாதல்லவா? உன் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ, எது உன் வாழ்க்கைக்கு நல்லதென நீ நினைக்கிறாயோ அதை தொடர்ந்து செய். உன் தோல்விக்கான பாதையில்தான் வெற்றிக்கான சூட்சுமமும் அடங்கி இருக்கிறது. அது தெரியாமல் ஐயோ தோல்வி அடைந்து விட்டோமே என வருத்தப்படாதே. தோல்விகளையே அடைந்து வந்த உன் வாழ்க்கையில் இந்த மார்ச் மாதம் முடிவதற்குள்ளாகவே வெற்றியை நான் உனக்கு கொடுப்பேன். வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நிரந்தரமானது என நீ உணரும் வரையிலும் அதை ரகசியமாக வைத்துக்கொள். நீ பாட்டுக்க எல்லது நல்லது எனக்கு நடக்கப் போகிறது, இனி என் வாழ்க்கை மாறிவிடும், எனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது, வெற்றி வரப்போகிறது என்ற மகிழ்ச்சியில் அதை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளும் போது அதை அவர்கள் மனம் பொறுக்க முடியாமல் எதிர்மறையாய் யோசிப்பார்கள். ஐயோ இவன் ஜெயித்து விட்டானா, ஐயோ இவர்கள் நினைத்தது நடக்கப் போகிறதா என அவர்கள் மனதிற்குள் வருந்தும் போது அது அப்படியே உன் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான தடையாக வந்துவிடும். அதனால்தான் எந்த நல்லதை செய்வதாக இருந்தாலும், எந்த நல்லதை வாங்குவதையோ பெறுவதையாகவோ இருந்தாலும் கூட அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என சொல்கிறேன். உன்னால் பலன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் என்று சொல்லிக் கொண்ட கூறிய இந்த மனிதர்கள் எப்போது உன்னால் எந்த பயனும் இல்லை என நினைக்கிறார்களோ அப்போதே உன்னை கெட்டவன் என முத்திரை குத்தி விடுவார்கள். ஆம் என் செல்லமே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தேவைக்கு மட்டுமே தேடி வரும் ஆளாக இருக்கும் போது நீதானே கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லாத போது அவர்களை தேடுகிறாய், இருக்கிற போது அலட்சியமாய் வெறுப்பாய் நடந்து கொள்கிறாய். எதற்காக உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உன்னை விட பெரியவர்கள் மீது இப்படி அவமரியாதை செய்து அலட்சியமாய் நடந்து கொள்கிறாய்? உன்னை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உன்னுடன் உற்றவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவரவர்களுக்கென உரிய மரியாதையை அவர்களுக்கு நீ கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அன்பை அள்ளி கொடுப்பவர்களை காட்டிலும் பணத்தை கொட்டி கொடுப்பவர்களை தான் இந்த உலகம் அதிகம் விரும்புகிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் என் அன்பு பிள்ளையானனே அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான அன்புக்கும் மரியாதைக்கும் பணத்திற்கும் பாசத்திற்கும் வித்தியாசத்தை கண்டுபிடித்து நடந்து கொள். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடிகிறது என்றால், அதை அடைய வேண்டும் என்ற ஆசை உனக்குள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அதை உன்னால் சாதித்து காட்ட முடியும்.
சாதிக்கும் எண்ணம் உன் ஆழ்மனதில் இருந்து விட்டாலே உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக நீ அதை பெற்றுவிடலாம் என் செல்லமே. உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது உன் அக்கம் பக்கத்தில் உள்ளவனோ அல்லது நானோ கிடையாது. உன்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் உன்னுடைய தகுதியையும் வெற்றியையும் நீ தீர்மானிக்க முடியும். அதற்கு துணையாக வேண்டுமானால் நான் நிற்பேனே தவிர முழு முயற்சியும் உழைப்பும் உன்னுடையதாகத்தானே இருக்க வேண்டும். நீ விழுந்து விழுந்து சிரிப்பதில் எந்த தவறும் இல்லை. நன்றாக சிரித்து சந்தோஷமாக வாழ். ஆனால் எக்காலத்திலும் யாராவது அக்கம் பக்கத்தவரையோ அல்லது உனது சுற்றத்தார்களையோ அல்லது உன்னுடன் வேலை செய்பவர்களையோ வேறு யாரையாவது பார்த்து கேலி செய்தோ ஏளனமாகவோ இலக்காரமாகவோ நீ சிரிக்க வேண்டாம் என் செல்லமே. கீழே விழுந்தவனை பார்த்து சிரிப்பதென்பது சரி கிடையாது. ஏனெனில் நாளை அதே நிலைமை உனக்கும் வரும் அல்லவா? அதனால்தான் யாராவது ஒருவர் தோற்றுவிட்டாலோ கீழே விழுந்து விட்டாலோ உடனே அவர்களை எக்காலமாக பார்க்கவும் வேண்டாம், கேலி செய்து சிரிக்கவும் வேண்டாம் என நான் சொல்கிறேன். வாழ்க்கையின் நோக்கமே பிறருக்கு உதவி செய்வதுதானே. அப்படி முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு வாழ பழகு. முடியவில்லை எனில் அமைதியாக உன் வாழ்க்கையை பார். நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என ஆசைப்படுகிற உனக்கு எப்போதும் நிம்மதியில்லாத தன்மையும் பிடிக்காத சூழல்களும் வெறுப்பான விஷயங்களும் தான் நடக்கிறது என்பது எனக்கு தெரியும். அது எல்லா கஷ்ட விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தானே இந்த மார்ச் மாத முடிவை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எல்லாமே நல்லதாக கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகிறது. எனது ஆறுதலான இந்த வார்த்தையின் மூலமாக உனது கவலைகளை மறக்கச் செய்து அதற்கடுத்ததாக உனக்கான களிப்பையும் சந்தோஷத்தையும் மிக பெரிய அளவில் தருவேன். தகுதி இல்லாத இடத்தில் நீ அன்பை வைத்துவிட்டு ஏமாந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இனிமேலாவது மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், யார் தேவைக்காக உன்னை நோக்கி வருகிறார்கள், யார் நல்ல குணத்தோடு உன்னுடன் பழகுகிறார்கள் என பார்த்து புரிந்து நடந்து கொள் என் செல்லவே. அதிகம் கோபப்படுபவர்களை நீ தவறாக நினைத்து எதிரி போல நினைத்துக் கொள்கிறாய். ஆனால் அவர்களிடம் நெருங்கி பழகினால் உண்மையும் நேர்மையும் நிச்சயமாக அவர்களிடம் நிரம்பி இருக்கும். என்ன ஒன்று, யாராவது தவறு செய்தால் அதை அவர்கள் பொறுத்து கொள்ளாமல் கோபப்பட்டு எரிச்சலடைந்து கத்துவார்களே தவிர நிச்சயமாக அவர்களிடம் நல்ல குணம்தான் இருக்கும். அப்படிப்பட்டவர்களை நீ நிச்சயம் உறுதியாக நம்பலாம். ஆனால் அதே போல நீயும் கோபமாக இருக்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து கொள்ளாதே. யாரையும் பின்தொடர்ந்து வாழ வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. மனிதர்களின் குணங்களை பற்றி சொல்லி அவர்களை நீ நட்பாக வைத்துக் கொள்ளலாம், உறவாக வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன். இந்த உலகில் இறுதியில் எல்லாருமே எல்லாருக்குமே பெரும் நினைவுகளாக மட்டும்தானே இருக்கப் போகிறார்கள். இந்த உலகம் இருக்கும் வரையில் எல்லாருமா வாழப் போகிறார்கள்? ஒரு சிலர் அவ்வப்போது ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து போகத்தானே போகிறார்கள். முடிந்தவரை எல்லாருக்கும் நல்ல நினைவுகளை மட்டும் பரிசளிக்கப்பார். எல்லோரிடமும் நல்லபடியாக, நேர்மையாக, நியாயமாக, சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக பேசி பழகு. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் சரி செய்து உன்னை நான் சந்தோஷமாய் வாழ வைப்பேன். ஓம் வராகி.